இன்னைக்கு முதல்வர்கள் மாநாட்டில் நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய், அதே போல கர்நாடகாவின் முதலமைச்சரான சிவகுமார் 2 பேருக்கும் இடையே ஒரு மாதிரியான வார்த்தை போர், ஒரு மாதிரியான மனஸ்தாபம், சண்டை மாதிரியான சம்பவம் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் நடந்திருந்த இந்த தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் சிவகுமார், அதே போல் நம்ம முதலமைச்சர் விஜய் 2 பேருக்கும் இடையே ஒரு விதமான சண்டை மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. முக்கியமாக அமித்ஷா அவருடைய முன்னிலையிலேயே இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. அப்படி கர்நாடகா முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட என்ன தான் கேட்டிருக்காரு, அதுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன பதில் என்ன, எதுக்காக சிவகுமார் அவர்கள் முதல்வர் விஜய் அவர் மேலே கோவப்பட்டிருக்காரு, அங்கே நடந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு இன்னைக்கு நடந்த இந்த முதல்வர்கள் மாநாட்டில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னென்ன செஞ்சார், என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். மத்திய அரசு கிட்ட என்னென்ன வலியுறுத்தினார் அமித்ஷா அவர்கிட்டையுமே அப்படின்னு முழு விவரத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நடந்த அந்த பிரச்சனை சண்டை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 31வது தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நம்ம தமிழகத்தில் மாமல்லபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்திருந்தது. நேற்று இரவே அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். நம்ம முதலமைச்சர் விஜய் அவரும் நேரடியாகவே போய் இரவே அமித்ஷா அவரை வரவேற்றிருந்தார். இப்படி இருக்க அமித்ஷா அவர்கள் இந்த மாநாட்டுக்கான துணைத் தலைவர் அப்படிங்கிற அந்த பதவியையும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு தான் அமித்ஷா கொடுத்துருந்தாரு. இதனால் இன்றைக்கி மாநாடு நடக்கிறப்ப ஃபஸ்ட்டு அமித்ஷா அவரை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி துணைத் தலைவர் அப்படிங்கிற அந்த பதவிக்காக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு உள்ள ஃபஸ்ட்டு அமித்ஷா, அதுக்கப்புறமா நம்ம முதலமைச்சர் விஜய், அதுக்கப்புறமாக தான் மற்ற முதலமைச்சர்கள் அவங்க எல்லாருமே அடுத்தடுத்துன பின்னாடி இந்த மாநாட்டுக்கு உள்ளே வராங்க. ஸோ அப்போது அங்கே வந்து உட்காந்த எல்லா முதலமைச்சர்கள் எல்லாருக்குமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார், ராஜ்குமார், இப்படி இவங்க எல்லாரையும் வச்சு அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்த எல்லா முதலமைச்சர்கள் அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக எல்லாருக்குமே பூங்கொத்து சால்வைகளை அணிவிச்சு வந்த எல்லா முதலமைச்சர்களுக்கும், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது, நம்ம தமிழ்நாடு மற்ற முதலமைச்சர்கள் அவங்க எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய அந்த கௌரவத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருந்த எல்லா முதலமைச்சர்களுக்கும் பூங்கொத்து சால்வைகளை கொடுத்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கௌரவப்படுத்தியிருந்தார். கடைசியாக அமித்ஷா அவருக்கும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அந்த சால்வை பூங்கொத்தை கொடுத்து கௌரவப்படுத்தியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன மத்திய அரசு அவங்க கிட்டே இருந்து தேவைப்படுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அந்த சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு, சொல்கிறாரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்க மெட்ரோ திட்டம், அங்கேருந்து அப்படியே ஓசூர் வரைக்கும் அந்த மெட்ரோ திட்டம், தமிழகத்துக்கு உள்ளேயும் மெட்ரோ திட்டம் நீண்டு வரணும், பெங்களூரோட முடிஞ்சிடாமல் ஓசூர் வரைக்கும் அந்த மெட்ரோ திட்டம் நீண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காரு முதல்வர் விஜய். அதுக்கப்புறமா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு அளிக்கணும், 12வதுல மாணவர்கள் அவங்க எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் தான் மருத்துவர்கள் சேர்க்கை நடைபெறணும், இது தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருந்தார் விஜய். அதுக்கப்புறமா ஆன்லைனில் மருந்து விற்கிறது இது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தணும், அடுத்ததாக முல்லை பெரியார் அணை அந்த நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த பிரச்சனைக்கு உள்ளே வராரு. காவிரி நதிநீர் அந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் அவங்களுடைய தீர்ப்பை நிறைவேற்றணும், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அவங்களுடைய அந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடையில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமா விஜய் அவர்கள் உட்காராரு. அப்போ பக்கத்தில் இருக்க சிவகுமார் அவர் தான் பார்த்திங்கன்னா காவிரி நதிநீர் நம்ம தமிழகத்துக்கு வர விடாமல் முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்கார். ஸோ அவர் உடனே பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் விஜய் அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு, ஏன்னா காவிரி நதிநீர் இது எல்லாத்தையுமே செயல்படுத்தணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர் பேசுனதுக்கப்புறமா உட்காந்துடுறாரு. அப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாரு சிவகுமார், ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி தெரியுது. அதுக்கு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துன்னு அவருக்கு பதில் கொடுக்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது கேட்டதும் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஒரு மாதிரி அவருடைய முகம் மாறுது. முகம் மாறிட்டு முதல்வர் விஜய் அவர் சொன்னதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து நகர்ந்துக்கிறாரு. அப்படியே திரும்பிக்கிட்டு அடுத்ததாக முதல்வர் விஜய் அவரை பார்க்குறத தவிர்த்துடுறாரு கர்நாடகா முதல்வர். ஆனால் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அந்த ஸ்பீச்சை அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கு அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள் தொடர்ந்து கர்நாடகா முதலமைச்சர் அவரே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும், அவரையே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் விஜய் அவர்கள் பக்கம் திரும்பாத கர்நாடகா முதலமைச்சர் அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு கவனம் அந்த பக்கம் அப்படியே திரும்பிக்கிறாரு. அதுக்கடுத்து விஜய் அவர்களை எந்த ஒரு இடத்துலையுமே திரும்பி பார்க்கல.
ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பேச்சு நடந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம விஜய் அவர்கள் பேசினத கேட்டு கர்நாடகா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு, கோபப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல 2 பேருக்கும் இடையே ஏதோ மாதிரியான ஒரு மனஸ்தாப சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவ பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த கேரள முதலமைச்சர், அதேபோல அமித்ஷா இப்படி இவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே முதல்வர் விஜய் அவர அடுத்தடுத்துன்னு எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்ல முக்கியமான தமிழக பிரச்சனை எல்லா விஷயத்தையுமே மத்திய அரசு அவங்க நிறைவேத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காரு. முக்கியமா காவிரி நதிநீர பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்த அவர் எடுத்து பேசினதால, பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த சிவகுமார் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லப் போக, அந்த இடத்துல ஏதோ மாதிரியான ஒரு பிரச்சனை, மனஸ்தாபம், மனசுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரியான விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.